ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். எங்கள் வீட்டு அலங்கோலத்தை பார்க்கலாமா? கிச்சனில் கொஞ்சம் வேலை நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வீடே தலையெல்லாம் மாறிடுச்சு. வீட்டில் குப்பை, தூசி, மண் இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. அப்படி இருந்தது. இதை எப்படி தான் க்ளீன் பண்ணுவோமோ அப்படின்னு இருந்தது. டைல்ஸ் வேலை ஒரே நாள் தான். எப்படி 7 மணிக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே யாரும் போகக்கூடாது கிச்சனுக்குள்ளேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சமைக்கிறதெல்லாம் கட்டு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணுமே. அதனால் பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையாக நைட்டு எப்படியோ க்ளீன் பண்ணியாச்சு. மறுநாள் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஸ்கூல் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணும். கபோர்ட் அடிக்க ஆளும் வராங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, ஸ்கூலுக்கு பிரியாணி சேமியா, எக் ஆம்லேட் போட்டு கொடுத்தாச்சு. ஃப்ரைடே முழுக்க கபோர்டு வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இது சாட்டர்டே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. நெட்டு, போல்டு, ஆணி எல்லாமே வீடே கிடக்குது. இருந்தாலும் என் பையன் கார் ஓட்டியே அவன்னு சொல்லி ஓட்டிகிட்ருக்கிறாரு. ஸோ எப்படி இதெல்லாம் நம்ம சுத்தம் பண்ண போகிறோம்னு தெரியல. வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியிலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ குப்பை தூசியாக இருந்தது. 2-3 நாளாக பேபியை கீழேயே இறக்கி விடலை. அவர் வாக்கர்லேயே தான் உட்காந்துருந்தார். ஒரு வழியாக கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இன்னைக்கு கபோர்டு அடிச்சுன்னு இந்த பாத்திரத்தையெல்லாம் கழுவி அடிக்கணும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.